11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான காலாண்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸில் நடந்தது. நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த மாதிரி எப்பயுமே நான் அப்டேட் பண்ணக்கூடிய இதில் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டுமே படித்தா நீங்கள் எக்ஸாமில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குமே அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் மட்டுமே போதுமா அப்படின்னம்னா புக் பேக் மட்டும் போதாது. இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் டேஸ் இல்லது பணுவல் அப்படிங்கிறது ஆன்சர் தேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாயிரம் இல்லது பணுவல் என்றே பாயிரம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒன் வேர்டு கேட்டாங்க. புக் பேக் தான், அதையே கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவிஞர் சுப்பிரமணிய வில்வரத்தினம் கவிதை தொகுப்பு டேஸ் உயிர்த்தெழும் காலத்திற்காக, அவருடைய கவிதைகள் எல்லாத்தையுமே உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் தொகுத்துருக்குறாங்க. முல்லை திணை பாடுவதில் வல்லவர் கபிலர் பார்த்தீங்கன்னா 3 புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. 4வதும் புக்கின் சைடு தான். உலக சிட்டுக்குருவிகள் நாள் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 20 அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கணும். கோடு என்பது தமிழ் சொல். 6வது to 1 வேர்டுலேருந்து தான் நமக்கு புக் பேக் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 6-1 புக் பேக்கு. அடுத்தது 7வதும் புக்கின் சைடு. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்களுடைய நூலை எரித்தால் போதும். ஃபாரன்ஹீட் 451. அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது புக் பேக்கு. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27 புக் பேக்கு. குளிரும் மஞ்சையும் கொண்டலும் அப்படிங்கிறது எண்ணும்மை. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் நற்றினை வரை இது நமக்கு புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்தது நேரிசை, இதுவும் புக் பேக்கு. 50 ஆண்டு இது 2 மார்க் கொஸ்டின் 1 வேர்டில் கேட்டிருக்காங்க. ஆசிரியர் மாணவர்கள் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரையும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அது போக அடிஷனலாக 2 2 மார்க் மட்டும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது இது 1. குறுந்தொகை கற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது. படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை. புதுக்கவிதை விளக்கம் தருக. இந்த நாளோடு சேர்த்து பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது. புகழ் பழி பற்றி புறநானூறு குறிப்பிடுவது யாது அப்படிங்கிற 2 மார்க்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி மேலே இருக்கக்கூடியதில் இந்த 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் இதுவும் ஒரு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின் தான். இதையும் படிச்சுக்கோங்க. ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது உரைநடையை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன, சங்க காலத்தில் தமிழ் மொழி நிலை பற்றி ராசமாணிக்கனார் கூற்று இயல் 4ல் தமிழக கல்வி வரலாறில் இருக்கக்கூடியது. ஆனந்தரங்கர் ஒரு வர்ணனைத்திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. இது இயல் 5ல் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் இருக்கக்கூடியது. இது போக பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இயல் 1ல் இருக்கக்கூடியதும். தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக இயல் 2ல் இருக்கக்கூடியதும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுல எதெல்லாம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் 10% வரக்கூடியதுங்கிறது சொல்லிடுறேன். இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இந்த இதில் 1 கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் 4 நம்முடைய புக்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்கும். அந்த 5ல் 1 கேட்பாங்க. மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54ல் இருக்கும். அந்த 5ஐயும் பார்த்துக்கோங்க. 1 அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுகள். கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவர் இயல் 4ல் புக் பேக்கில் இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க இயல் 5ல் புக் பேக்கில் இருக்கும். அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க் கொஸ்டின் இந்த 7க்கு 4 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 4 இதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சப்ஜெக்டில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் பார்த்த தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 4 100% உங்களுடைய எக்ஸாமில் வரக்கூடியது. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டினில் இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போக நான் 2 மார்க்கில் அடிஷ்னலாக சொன்னேன் இல்லையா, இதில் உங்களுக்கு அடிஷ்னல் கேள்வி தேவையில்லை. ஏன்னா 4 கொடுத்து 2 எழுத சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவே போதுமானது. நூலொன்றின் முகவரியில் இடம்பெறுவனவாக நன்னூல். காற்றிலாடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு. தமிழ்நாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதனை விளக்குக. ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி நற்றினையில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டின். இது போக திருமலை முருகன் பள்ளியில் இருக்கக்கூடிய சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அந்த ஒரு 4 மார்க் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே உரைநடையை பொறுத்த வரைக்கும் வாளினும் வலிமை பெற்றது இயல் 1ல் இருக்கக்கூடியது. அது போக நீங்கள் இது வேணாம் என்னுயிர் தமிழ் என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பற்று அதை படிச்சுக்கோங்க. மலை மனித வாழ்வில் சிறப்பென்பட்டுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் இயல் 2 தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதனை பாடப்பகுதி வெளிவழுக. இதுபோக சமணப்பள்ளி பெண் கல்வி இயல் 4ல் இருக்கக்கூடியதில் சமணக்கல்வி பெண் கல்வி ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து கீழே பிரிவு 3ல் பார்த்தீங்கன்னா வேற்றுமையினிய சான்றுடன் விளக்குக. மருந்தாயி தப்பா கேட்டிருக்காங்க. இந்த மருந்தாயி தப்பா அப்படிங்கிறது நீங்கள் தேவையில்லை. இதுக்கு பதில் என்ன படிக்கிறீங்க அப்படின்னம்னா உருவக அணியை சான்றுடன் விளக்குக.
உருவக அணியை சான்றுடன் விளக்குக. இந்த ரெண்டுமே படிக்கணும். உருவக அணியை சான்றுடன் விளக்குக படிச்சுக்கோங்க. அடுத்தது 40ஆம் நம்பரில் மகள்நிலை உரைத்தல் துறை கேட்டிருக்காங்க. இந்த திணைத்துறையை நம்ம விட்டுறலாம். அதுக்கு பதில் நீங்கள் எதை அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா 42ஆம் நம்பர் கொஸ்டினை அட்டன் பண்ணலாம். 42ல் கருத்து படத்தை, இது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 142 இருக்குது. இது ஒன்றும் கிடையாது, இந்த மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை 5 பேராகிராஃபாக நீங்கள் மாற்றி எழுதணும். 142ஆம் பக்கத்தில் உங்களுடைய புக்கில் இருக்குது. 142ல் இருக்கிறதும் 143ல் மேலே எளியும் நுழையும் எழிலரசியின் கையும் நுழையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 4 மார்க் கொஸ்டின், 2 4 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3வது 4 மார்க்கு இந்த 43ஆம் நம்பரில் நயம்பாராட்டல் எழுதுனீங்கன்னா 3 4 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அவ்வளோதான், 5ல் 3 தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து கீழே லாஸ்ட்டாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் மதினா நகரம் ஒரு வளமான நகரம். இந்த குவார்ட்டலிக்கு நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இது போக திருமலை முருகன் பல்லு குறிப்பிடும் வடகரை தென்கரை நாடு. அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழி எழுத்து மொழி, சுற்றுப்புறலை வளப்படுத்தும் இயற்கை வேளாண்மை, இதுபோக இயல் 4ல் இருக்கக்கூடிய தமிழக கல்வி வரலாறு, அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. யானை டாக்டர், இதழாளர் பாரதி, பிம்பம் கதை சேர்த்து படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய 6 மார்க் கொஸ்டினுமே உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ 100% உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் செலக்டட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.